சரி இப்ப சீக்கிரம் பண்ணுங்க, நேரமாச்சு. மருமகளே போல்ட்டு எங்க ஆளை காணோம். அவரு இப்ப இங்க போல்ட்டு. இதோ வந்துட்டேன். சொல்லுங்க பெரியாத்த. நான் வந்துட்டேன், போலாம். எங்க போலாம்? நீ பொண்ணு வீட்டுல இருந்து வந்ததுல இருந்து ஏன் மூஞ்சிய தூக்கி வச்சிருக்க? உனக்கு தெரியுமா அர்ஜுன், இவன் ஊர்வலத்துல வரக்கூட சம்மதிக்கலாம். நான் சொல்லிதான் வந்தா. ஒண்ணும் இல்ல பெரியாத்த, உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். இப்ப இந்த விஷயத்தை விடுங்க, போலாம். கொழுந்தனாரே, முகூர்த்த நேரம் சரியா பாத்துட்டீங்கல்ல? அண்ணா, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா தெளிவாக சொல்லிடுங்க. இல்லை எதுவும் சொல்ல வேண்டாம்னா சொல்லாதீங்க. ஆனால் இப்படி பேசுறது இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது. பாமாட்டுக்கும் நான் அமைதியாகவே இருக்கேன். நான் ஒன்றும் சொல்லலை. அண்ணா, உங்கள் மூடை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இப்படி இருந்தால் எல்லாருக்கும் இன்னும் டென்ஷன் ஆகும். டுக்குன்னு என் மூடு இருக்குல்ல, அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது. என் காதாலேயே என்னோட அவமானத்தை கேட்டேன். அதை எப்படி அவ்வளவு சுலபமாக மறக்க முடியும்? அண்ணா, யார் ஃபோன் பண்ணான்னு கூட நமக்கு தெரியாது. எதுக்காக ஃபோன் பண்ணான்னு தெரியல. தேவையில்லாமல் அவன் பேச்ச மனசில் வச்சுக்கிறீங்க. இப்ப நேரமாகுது, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் அண்ணா, இன்னும் ஒரு சடங்கு பாக்கி இருக்கு. அர்ஜுன், உங்க அம்மா நீ எங்க போறன்னு கேட்டா, நான் உனக்காக தாசிய கூப்பிட போறேன்னு சொல்லு. தாசியா அத்தைனா, நான் தாசியவா கூப்பிட போறேன். நான் இந்த வீட்டு சின்ன மருமகளை கூப்பிட போறேன். வேண்டாம். தாசின்னு சொல்ல வெக்கமா இருக்கா உனக்கு? மருமகளா வந்தாலும் வீட்டு வேலையை தானே பார்க்க போறா. அப்ப தாசின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? என் 3 பசங்களும் எப்படி சொன்னதே இல்ல. அவங்க தாசிய கூப்பிட போறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா தன் பையங்களோட பொண்டாட்டிகளை தாசியா நினைக்கலையே, மருமகளா தானே நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம எல்லாரையும் தன் பொண்ணுங்க மாதிரி தான் பாக்குறாங்க. அப்ப எங்க அன்பான அம்மாவுக்காக சின்ன மருமகளை எப்படி தாசின்னு சொல்ல முடியும்? அக்கா, இவன் உங்க செல்ல புள்ள எப்பவும் தன் இனிப்பான பேச்சால மயக்கிடுறான். நீங்களே சொல்லுங்க, இந்த பழைய சடங்குகளுக்கு ஒரு மரியாதையே இல்லையா? அட அர்ஜுன், தாசின்னு சொல்லி இந்த சடங்கை முடிச்சுடுப்பா. மாலை நேரம் முகூர்த்தம், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நல்ல நேரம் போயிடும். ஆமா அர்ஜுன், சொல்லிடுப்பா. அண்ணி கேளுங்க எங்க போறான்னு. ஆமா அர்ஜுன், எங்க போற? நான் என் அன்பான அம்மாவோட சின்ன மருமகளை கூப்பிட போறேன். அப்படின்னா நீ தாசின்னு சொல்ல மாட்டியா? அம்மா, நான் ஏதாவது தப்பா சொன்னேனா நீங்களே சொல்லுங்க. பாத்தீங்களா எப்படி தன் வருங்கால பொண்டாட்டி மேல இப்பவே பாசம் பொங்குதுன்னு? ஒரு விஷயம், நாம இங்க வேலைக்காரி மாதிரி இருக்கோம். குறைஞ்சது தாசினாவது கூப்பிட்டாங்க, அதுவே பரவாயில்ல. மெதுவா பேசு. தொண்டையில லவுட் ஸ்பீக்கரா வச்சிருக்க. இப்ப யாராவது கேட்டுட்டாங்கன்னா இன்னைக்கு நாள் பூரா கெட்டு போயிரும். வா போலாம். இது நல்ல விஷயம் தானே அக்கா? அர்ஜுன் அண்ணா தன் வருங்கால மனைவிக்கு மரியாதை கொடுத்திருக்காரு, தாசின்னு சொல்லல. ஆஹா, நான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. உனக்கு ஞாபகம் இல்லையா? இதே விஷயத்தை தான் நான் அஹானா கிட்ட மஞ்சள் சடங்கு அப்ப சொன்னேன். அவளுக்கு நல்ல அதிர்ஷ்டம். தன் அதிர்ஷ்டத்தை பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட பையன் அதிர்ஷ்டம் பண்ணவங்களுக்கு தான் கிடைப்பான். சந்தோஷமா இருங்க.
உட்காருவேன். நான் தான் உட்காருவேன். நான் தான் நிறைய பிளான் பண்ணேன். நான் தான் உட்காருவேன். ஏய் 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 நானு அட சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? சண்டையே நிறுத்துங்க. பாருங்க, சித்தப்பா சொல்லுவாரே, அவர் கூட யாரு உட்காருவான்னு. சித்தப்பா சொல்லுங்க. ஓ சரி, நானு நான் என்ன விரும்புறேன்னா என் கூட 2 பேருமே உட்காருங்க. அப்ப நான் எங்க உட்காருவேன்? நீ என் கூட பின்னாடி உட்காருவா, சீக்கிரம் போலாம். த்ரூ மணி, யாரும் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. கொழுந்தனார் சொல்ற மாதிரி தான் எல்லாரும் உட்காரணும், சரிதானா? இதுல யாருக்காவது பிரச்சனை இருந்தா அவங்க வீட்லயே உட்காரலாம், புரிஞ்சுதா? கொழுந்தனாரே சொல்லுங்க இவங்களுக்கு. சரி, லேட் ஆகுது, வாங்க வாங்க எல்லாரும். டென்ஷன் ஆகாத, உன் சித்தப்பா இருக்கார்ல. ஹே துர்காமா, எல்லாரையும் பார்த்துக்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். கொழுந்தனாரே எல்லாரையும் பார்த்துக்கோங்க. கொக்கோ நீயும் தான். அம்மா நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் அங்க போய் உங்களுக்கு கால் பண்றேன். பத்திரமா போங்க. இன்னைக்கு நிறைய கல்யாணம் போல. அந்த பக்கத்து வண்டியில பாரு, ஒரு மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு. கல்யாண சீசன்ல இந்த மாப்பிள்ளைக்கும் இதே முகூர்த்தத்துல தான் கல்யாணம் போல் இருக்கு. அட மச்சான், நாம மாலையை வாங்கவே மறந்துட்டோம். சாரி மதுரை அண்ணா. எதுக்கு கடை இருக்கு, வாங்க அங்கேயே வாங்கிக்கலாம். அட கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கப்பா, பொண்ணு பொறுமை இழந்து போயிருப்பா. வாங்க போலாம்.